மேஷராசி அன்பர்களே, சுகாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் வீட்டிலே சஞ்சரித்து உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளை பலப்படுத்துகிறார். அந்யோன்யங்களை பெருக்கி வைக்கிறார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவான சில வாய்ப்புகளை தருகிறார். எதிர்பார்த்திருந்த வருமானங்கள் திருப்திகரமாக வரக்கூடிய சூழ்நிலையை தருகிறார். புதிய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான தொழில் முறைகளை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் தருகிறார். நாளை பெண்களுக்கு ஏற்றமுடைய வளமுடைய காலமாக, கணவனிடத்திலே பரிசுகளை பெறுகின்ற காலமாக, மாணவர்களுக்கு வளர்ச்சியும் ஏற்றமுடைய காலமாக இருக்கிறது. இரும்பு வியாபாரம் செய்வர்கள் சற்று மந்தமான போக்கையும், டெக்ஸ்டைல் துறை வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு வளர்ச்சி வர காணக்கூடிய நிலையும், நகை வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு பலன்களும், எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வலிமையும் உருவாகும். நாளை விவசாயத்துறை உள்ளவர்களுக்கு சற்று மந்தமான போக்கு காணப்படுகிறது. மொத்தத்தில் நாளை தினம் உங்களுக்கு சிறப்புடைய மகிழ்ச்சியுடைய தினமாக இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, சந்திர பகவானுடைய சஞ்சாரம் ராகுவினுடைய நட்சத்திரத்தை சஞ்சரித்து 6ஆம் வீட்டிலே இருப்பதனாலே சில பல தொல்லைகள் உங்களுக்கு வந்து போகலாம். ஆரோக்கியத்திலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாளைய தினம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குடும்ப உறவுகள் உங்களுக்கு சற்று சிரமங்களை கொடுக்கலாம். ஆகையினாலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். உத்தியோகத்திலே பணிபுரிவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை தேவையற்ற முறையில் சில சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கின்றன. எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக நாளைய தினம் இருக்கிறது. நாளை வழிபடக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த சங்கடங்களை எல்லாம் போக்கி சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை தரும். ஆகையினாலே லக்ஷ்மி நரசிம்மரை நாளைய தினம் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக ஏற்றமாக அமையும். இரும்பு வியாபாரம் செய்வர்கள் சற்று மந்த நிலையை காண்பார்கள். டெக்ஸ்டைல் துறை வியாபாரம் உள்ளவர்களுக்கு சற்று வருமானம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வந்து அடையும். நாளை மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய காலமாகவும், பெண்களுக்கு ஏற்றமுடைய நாளாகவும் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களை, தனாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டிலே ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சஞ்சரிப்பதனாலே உங்களுக்கு புத்திரர்கள் மூலமாக எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய அனுகிரகத்தினாலே அவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பதன் மூலமாக சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வீட்டிலே மகிழ்ச்சி நிலவும், தன வரவு பெருகும், லட்சுமி கடாட்சம் நிறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. விவசாயத்துறையிலுக்கு வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக முடிவடையக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகின்றன. உங்களுடைய முயற்சிகள் பலிதமாவதற்கு உங்களுடைய குடும்ப நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு வளமுடைய ஒரு நாளாக, பெண்களுக்கு ஏற்றமுடைய ஒரு நாளாக காணப்படுகிறது. டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல வளமான ஒரு நிலையும், எலக்ட்ரானிக்ஸ் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல சிறப்புடைய ஒரு நிலையும் காணப்படுகிறது. கடகராசி நேயர்களை, ராசிநாதன் 4ஆம் வீட்டிலே ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக, வண்டி வாகனங்களை வைத்து வேலை செய்பவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் நாளாக, வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக லாபங்களை தரும் நாளாக, தாய் வீட்டு வழி மூலமாக சில சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கூரிய புத்தி உண்டாகும். நாளை டெக்ஸ்டைல் துறை சிறப்புடைய ஒரு துறையாகவும், வண்டி வாகனம், ஆடு மாடு வியாபாரம் செய்பவர்கள், கால்நடை வியாபாரம் செய்பவர்கள், பால்வளத்துறைகள் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலையும், எலக்ட்ரானிக் சாதனங்கள் சற்று மந்தமடைய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, ராசிநாதனுடைய சஞ்சாரம் சற்று பலகீனமாக காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் விரையாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிலே ராகுவினுடைய நட்சத்திரத்தை சஞ்சரிப்பதனாலே உடன் பிறந்தோரிடத்திலே சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பங்காளிகளுக்குள் இருந்த சண்டைகள் சில வலுக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது. சொத்து பத்துக்கள் உங்களுக்கு சேர வேண்டியிருந்தால் அதில் சில சிக்கல்கள் இருக்கும். அதை நீங்கள் விட்டு கொடுப்பதன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சற்று தாமதமாக வந்து அடையலாம். அயல்நாட்டு பிரயாணங்கள் மூலமாக அனுகூலமான ஒரு வாய்ப்புகள்லாம் காத்திருக்கின்றன. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வளமான ஒரு வாய்ப்பும், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு ஏற்றமும், ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும், மாணவர்களுக்கு படிப்பிலே கவனமும் தேவைப்படுகிறது.
கன்னி ராசி அன்பர்களே, லாபாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் தனஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுக்கு ஏற்றமான பலன்களை தருவதற்கு காத்திருக்கிறார். அந்நிய மதத்தினர் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. எதிர்பார்த்திருந்தபடி உங்களுடைய வரவுகள் வந்து சேரும். திடீர் வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய தொழில்முறை விருத்தியை நீங்கள் செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசியல் சார்ந்த துறையினர்களுக்கு ஏற்றம் வளமும் காத்திருக்கிறது. இரும்பு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மண் மற்றும் கல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், கட்டிட சுவை சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸ்பெகுலேஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். துலாம் ராசி என்பர்களே, ராசியிலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ஜீவனாதிபதியாக இருக்கிறவர் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதனாலே எப்பொழுதும் உங்கள் சிந்தனை தொழில்துறையிலே எப்படி விரிவுபடுத்துகின்ற சிந்தனையோடவே நாளை தினம் கழிப்பீர்கள். உங்களுடைய தொழிலில் சில பல இடர்கள் வந்து போனாலும் அவற்றை உங்களுடைய புத்தி சாதுரியத்தினாலே அவற்றை வெற்றி கொள்வீர்கள். சக மனிதர்கள் உங்களுக்கு சங்கடத்தை விளையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் அனுகூலமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகையினால் அவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. போதிய அளவுக்கு வருமானம் இருக்கும். அதை கொண்டு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இரும்பு வியாபாரம் செய்வர்கள் வளமுடைய ஒரு சூழ்நிலையை காண்பார்கள். டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்வர்களுக்கு மந்தமான ஒரு போக்கு இருக்கிறது. எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றமிக்க காலமாக இருக்கிறது. விருச்சிக ராசி என்பர்களே, விரயஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். தேவையற்ற விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது உங்களுடைய குடும்ப நலனின் பொருட்டோ அல்லது உங்களுடைய தேவையின் பொருட்டோ அந்த விரயங்கள் உண்டாகலாம். செலவினங்களை கட்டுக்கோப்பில் வைத்திருப்பது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு சற்று தாமதமாக வந்து முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சிறந்த நண்பர்கள் மூலமாக சில காரியங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள். உங்களுடைய நலம் விரும்பிகள் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். குடும்பத்தில் சற்று மன அமைதி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் அவர்களை அனுசரித்து செல்வதும் உங்களுடைய மன அமைதிக்கு வழிவகுக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சற்று தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமுடைய காலம் என்றாலும் தங்களுடைய சக மனிதர்களிடத்தை எச்சரிக்கையோடு பழக வேண்டியது அவசியம். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று மந்தமாக காணப்படுகிறது. டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்வர்களுக்கு அனுகூலமான பலன்களும், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையினர்களுக்கு ஏற்றமான பலன்களும், பால் மற்றும் வாடு வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்களும் காணப்படுகின்றன. தனு ராசி அன்பர்களே, அஷ்டமாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்த தன லாபங்கள், பொது வாழ்க்கை மூலமாக ஈடுபட்டிருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைதல், அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாக அமைதல், பொது காரியங்களில் ஈடுபட்டு நீங்கள் பேரும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்புகள் போன்ற அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். அந்யோன்யங்கள் வளரும். சக மனிதர்களிடத்தில் உங்களுடைய நட்பை வளர்த்துக்கொள்வீர்கள். புதிய மனிதனுடைய நட்பு கிடைக்கும். அதன் மூலம் சில அரசியல் ஆதாயங்களை தேடிக்கொள்வீர்கள். எதிர்பார்த்திருந்த வனவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். இதனால் வரையும் வராத பணங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கடன் கேட்ட இடத்திலே கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்கள் அனுகூலமாக இருக்கிறது. தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இயந்திரத்துறை, மின்னணுத்துறை போன்றவற்றிலே வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமுடைய காலமாகவும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்தளங்கும் ஒரு காலமாகவும் விளங்குகிறது. மகர ராசி என்பர்களே, 7 கூடைய சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனாலே மனைவி வழி உறவினர் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சியை அபிவிருத்தி செய்து கொள்ளவும், அயல்நாடு சென்று பொருளாதார தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறவும், வெளியூரிலிருந்து வரக்கூடிய தபால்கள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தகவலை தருவதற்கான வாய்ப்புகளையும் பெறப்போகிறீர்கள். எதிர்பார்த்திருந்த காரியங்களுக்கு அனுகூலமாக நடப்பதற்கு நாளைய தினம் நீங்கள் நரசிம்மரை வழிபட செய்ய வேண்டியது அவசியம். நாளை பெண்களுக்கு ஏற்றமுடைய ஒரு நாளாக, மாணவர்களுக்கு வருமானங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புடைய நாளாக விளங்குகிறது. இயந்திரத்துறை வளர்ச்சியடையும். மின்னணு சாதனங்கள் ஏற்றமடையும். எதிர்பார்த்திருந்தபடி அவர்களுக்கு புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கும். ஆடு மாடு வியாபாரம் செய்வர்கள், பால்வளத்துறையில் உள்ளவர்களுக்கு சற்று மந்தமான போக்கு காணப்படுகிறது. மொத்தத்தில் நாளை தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் நாளாக இருந்தாலும் உங்களுடைய சில பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கிறது. கும்பராசி என்பர்களே, தெய்வீக திருப்பணிகளை மேற்கொண்டு தெய்வ பலத்தினாலே உங்களுடைய ஆற்றலை வளர்த்து கொள்ளும் நாளாக, உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ள உங்களுடைய சக மனித உதவியை நாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உடன் பிறந்தோரின் அனுகிரகத்தினாலே
உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் செய்து கொள்வீர்கள். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். வேண்டிய அளவுக்கு பொருளாதாரங்கள் கைக்கு வந்து சேரும். அந்நிய நாட்டு தகவல்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற பிஸ்னஸ்கள் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை பெற்றுத்தரும். இயந்திரத்துறை மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்களும், கால்நடை வியாபாரம் செய்வர்கள், வண்டி வாகன துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான பலன்களும் காணப்படுகின்றன. மீனராசி அன்பர்களே, தொடர்ந்து நீங்கள் சந்திராஷ்டமத்தினுடைய பிடியில் இருப்பதனால எதையும் சற்று சகித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. தேவையற்ற சஞ்சலங்கள் மனதிலே வந்து போகலாம். தேவையற்ற குழப்பங்கள் வந்து போகலாம். இவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை நாளை தினம் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நாளை தினம் வெற்றிகரமான ஒரு தினமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதை தவிர்த்து விடுங்கள். தேவையற்ற மனிதர்களோடு பழகுவதை தவிர்த்து விடுங்கள். வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டால் நாளை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியுடைய ஒரு தினமாக இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களிடம் சற்று பொறுமையோடு செல்வது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. பெண்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளை இயந்திரத்துறை, வியாபாரத்துறை, எலக்ட்ரானிக் துறை போன்ற துறையுள்ளவர்களுக்கு மந்தமான போக்கும், கால்நடை துறையுள்ளவர்களுக்கு சில வளர்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன.